படம் பார்த்துட்டு ஆமா. ஏன்டா ஏன் என்னாச்சு? பயங்கர கூட்டம்டா. டிக்கெட் வாங்கினியா இல்லையா? டிக்கெட்னு சொல்லாதேப்பா, தரிசன சீட்டு வாங்கியாச்சு, ரெடியா இருக்கு. இது ஒண்ணு குறைச்சல் இல்ல, வாங்கினே இல்லையா? வாங்கியாச்சுப்பா, ரெடியா இருக்கு, போலாம். வைப்ல இருக்கு. இதெல்லாம் என்ன வைப்பா? அடுத்து எங்க படம் வரும் பாரு, அண்ணன் ரெடி போஸ்டர் ரெடி, அதுதான்டா உண்மையான வைப்பே. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தால் வருது பாரு எங்களுக்கு விடாமுயற்சி. பாத்துக்க, நல்லாதான் விடாமுயற்சி தான். ஆனா எங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, அண்ணன் ரெடி போஸ்டர் ரெடி. ஏய், நீ என்ன இப்படி பேசிட்டு? சுத்தி பாரு, 500 ஓட்டு இருக்கு. உனக்கு ஓட்டு வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும்ல. அப்ப சொல்ற கடவுளே, அஜித் அல்டிமேட் ஸ்டார் வாழ்க. இதோட இன்னொன்னு புதுசா போடுற பாரு, பத்மபூஷன் அஜித் குமார் வாழ்க. வருங்கால ஜனாதிபதி. என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு உங்ககிட்ட. வருங்கால ஜனாதிபதி. இதெல்லாம் ரொம்ப ஆடவுள்ள ரெண்டு வருஷம் கழிச்சு தலைப்படம் வந்திருக்கு. அதனால இந்த விடாமுயற்சிய விடாம கொண்டாட போறோம். அது அலப்பறையை கிளப்ப போறோம். வீடியோக்குள்ள போறோம். பண்டிகை நாள்ல நம்ம வெளிவரலனா என்ன? நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அந்த நாள் பண்டிகை நாள் மாறும். சார், எங்க தலைவர் நடிச்சிருக்கிறாரு, அருமையான திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. எங்க தலைவர் எந்த விதமான இதுக்கு வரமாட்டாரு, ஒரிஜினல் முகமா நடிக்கிறாரு. அவருக்காக நாங்க உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறோம். எவ்வளவு பிடிக்குன்னு சொல்லுங்க. உசுரே போனாலும் பிடிக்குங்க. கடவுளே உசுரே அஜித்தானுங்க. உயிரே கடவுள் தானுங்க. அஜித் குமாருக்கு என் உயிரவே கொடுப்பனுங்க. அவர் என் தங்கத்துக்காக நிக்கிறாருங்க சிங்கம். அவருக்காக உயிரவே கொடுப்பனுங்க. யாருக்கு? அவர் கார் ரேஸ், பைக் ரேஸ், துபாக்கி சூட்டு, இதுக்குதான் விரும்புவாருங்க. மெத்த எதுவுமானதுக்கு வரமாட்டாருங்க. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. எல்லாத்து மாதிரி இந்த மேக்கப் போட்டு நடிக்கிற வேலையெல்லாம் அவர்கிட்ட எல்லாமே ஒரிஜினலுங்க. அவருடைய முகமே எங்க தங்கமே ஒரிஜினலுங்க. சும்மா 10 தண்ணியில மூஞ்சி கழுவிட்டு ஷூட்டிங்ல நிற்பாருங்க. ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்பா. அருமையா இருக்குங்க. அவர் முகத்தை பார்த்தாலே அவர் கடிச்சு திங்கலாமான்னு தோணு பாருங்க. அவருக்கு பைக் ரேஸ், அவர் புல்லட்டே 3 கோடி 4 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. அவர் புல்லட்ட அவர் போலீஸ்காரர் பிடிச்சாங்க. உடனே போலீஸ்காரர் பிடிச்சதையுமே இன்னும் விலகாம பாருங்க, ஹெல்மெட் கட்டிருந்தீங்க பாத்துங்க சார், நீங்களா அப்படின்னாங்க. சார் ஃபைன் போட்டுங்க, அம்மா கட்டிடுவாங்க. 500 ரூபாய் ஃபைன், உடனே ஃபைனுங்க. நம்ம ஊர யாரு இருக்கிறாங்க, எங்கெங்க படிக்க போற மாதிரி அப்படின்னு நம்ம கூட வந்திருக்காரு. அதுதான் தலைப்படத்துல அவரோட வாய்ஸ் வேற வந்திருக்கு. நம்ம ஊர்ல தலைப்படம் வரது ப்ரொபோசல் ஆயிருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
இருக்கிற பசங்க கூட நீங்களே ட்ரெண்டிங். அதனால சந்தோஷமா உங்க பேர தொழிலே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எனக்கு வந்து பெருமை பரபரப்புல இந்த மாதிரி வாய்ப்பு வந்ததுக்கு அதனால இன்னைக்கு வந்து நீங்களும் படம் பார்க்கறதுக்கு உங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு வாட்டி சின்ன வாய்ஸ் சொல்லிருக்காங்க. இருங்க பாய். 2 hours later. அப்பா என்ன கூட்டம், என்ன கத்துறேன்னு காது ரெண்டு இது வச்சு தொண்டை சத்தமே போச்சப்பா. ஒரு வழியா படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். தலையோட தரிசனமும் அருமையா இருந்துச்சு. படம் வந்து தலை ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டு. ஒரு செருப்பு தான் இருக்குது, இன்னொரு செருப்பு எங்க வச்சுன்னு தெரியல. சட்டை கிட்டையெல்லாம் கலட்டி விட்டானுங்க. நானே இந்த நிலைமையில வர்றேன்னா ஒருத்தர் அமைதியா கூட வந்தான், அவன் எங்க இருக்கான்னு தெரியல. சரி, அவன் எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்குறானோ. சரி, ஓகே, இதோட ரிவ்யூ எல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு தமிழ் டெக்ஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்துங்களா வரணும். பட் இன்னும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா யூ